ஈரானுடனான போர் நிறுத்தம் தொடர்பான 10 அம்ச திட்டம் இருக்குல்ல, அது தொடர்பான பேப்பரை கிழிச்சு குப்பத்தொட்டியில் போட்டிருக்காரான் ட்ரம்ப். இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் லிவிட் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். சவுதி அரேபியா செங்கடலோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணெய் குழாயின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதனால் சவுதி அரேபியாவினுடைய உயிர் நாடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீரேற்று நிலையம் உடஞ்சிருச்சு. இது பத்தாததுக்கு யுஏஇ அப்படிங்கிற அந்த நாட்டின் மீது தொடர்ச்சியாக ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் சொல்லி மாளாது காட்சிகளாக பார்க்கலாம். இந்த 2 நாடுகள் மட்டுமல்ல, ஈரானுடைய இலக்கு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. இஸ்ரேலில் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இரவு நேரத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. லெபனானில் 10 நிமிஷத்தில் 100 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப மோசமாக இருக்குது. டீட்டெயில்டாக பேசுவோமா? இது சீஸ் ஃபயர் அல்ல, இது முழுக்க தொடர்ச்சியாக அரங்கேறக்கூடிய WW3. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. நேட்டோவாவது அப்படிங்கிற அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கரோலின் லீவிட் அவர்கள் அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. மார்க் ரூட்டேவோட இன்றைக்கி மிக முக்கியமான மீட்டிங் ஒன்றில் ட்ரம்ப் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாராம். அதை முடித்ததற்கு பிறகு நேட்டோவிலிருந்து விலகுவது தொடர்பான அறிவிப்பை கூட வெளியிடலாம் அப்படின்னு கரோலின் லீவிட் அவர்கள் இப்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு நியூஸாக சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஊர் 2 பத்தா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் வாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போரை நிறுத்துறேன் அப்படிங்கிற பேரில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கார். அதாவது வெள்ளிக்கிழமை இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். பாகிஸ்தானுடைய நிலைங்கிறது மாறிடுச்சு. பாகிஸ்தானை உலக நாடுகள் கண்ணியத்தோடு பார்ப்பதற்கான காலம் கூடிருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அப்படியா? கடன் வாங்கினது தொடர்பாக சவுதி அரேபியா அவங்கள விரட்டி கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு பதிலே சொல்லாமல் ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்களாம்ல, ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்லிவிடுங்க அப்படிங்கிறத தான் நெட்டிசன்கள் நிறையா பேர் பதிவுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ட்விட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் புரியும். சிரி மற்றும் லவான் அப்படிங்கிற அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தொடர்ச்சியாக யுஏஇ அட்டாக் நடத்தினாங்க. இவ்வளவு வலிமை வாய்ந்த நாடா யுஏஇ அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. அதற்கு அப்படியே பேரலாக நேற்று இரவு யுஏஇ மேலே இப்போது ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான எண்ணெய் கிணறுகள் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல், சுத்திகரிப்பு ஆலை மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் பேசு பொருளாக மாறி இருக்குது. அது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆகிருக்கு. முழுக்க இது பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் ஈரான் வந்து விளையாடிருக்காங்கங்கிற தகவல். பதிலுக்கு யுஏஇ சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய உள்கட்டமைப்புகளை தேவையில்லாமல் ஈரான் சேதப்படுத்திச்சு ஆரம்ப காலத்தில். அதற்கு எல்லாமே ஒட்டுமொத்தமாக இழப்பீடு கொடுக்க வேண்டியது ஈரானுடைய கடமை. இதை யுஏஇ மட்டும் சொல்லலை, கத்தார் அரசும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பட் சவுதி அரேபியா மட்டும்தான் அவங்கக்கிட்ட இழப்பீடு கேட்கவே இல்லை. அதை ரொம்ப நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா புரியும். சவுதி அரேபியாவை ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க, வீடியோவில் சொல்கிறேன் நான். லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் பாவம், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத உணர்றதுக்குள்ளேயே 10 லட்சம் மக்கள் அங்கேருந்து எவாக்யூட் ஆகிட்டாங்க, ரைட்டா? ஆனால் கடற்கரையோரமாக நடந்து போன மக்களையும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் கண்காணித்து அவங்க மீது தாக்குதல் நடத்தியதுங்கிற செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். இப்போது போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த இன்பிட்வீன் கேப்பில் இஸ்ரேல் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய கட்டடங்கள், அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி எல்லாத்தின் மீதும் அத்துமீறி இனப்படுகொலை தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதில் 10 நிமிஷத்தில் 100 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. 250 மக்கள் இறந்து போயிருக்காங்க ஒரே நேரத்தில். 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சு இப்போ சிகிச்சையில் இருக்காங்க. சிகிச்சை அளிப்பதற்கான மருத்துவ வசதிகள் அப்படிங்கிறது அங்கே செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மருத்துவமனைகள் மீதும் அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேல். இப்படி உலகத்திற்கு படுபாதகமான செயலை செய்கிறது வந்து இஸ்ரேல் மட்டும்தான். வேறு ஏதாவது ஒரு நாடு இப்படி ஒரு அத்துமீறல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா
மற்ற நாடுகள் கேள்வி, இவங்க மனுஷங்களே கிடையாது. ஸோ மனிதத்தன்மையற்ற மிருகங்களோடு வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வந்து பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. பல்லுலாம் கோரமாக வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மிருகக்கூட்டம் தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களோடு யார் பேசுவா அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு செயின் போட்டு கட்டி வைக்க முடியும். பட் அவரும் அவங்க பக்கம்தான் இருக்காருங்கிறது வருந்தத்தக்க செய்தி. ஈரானுடைய 10 அம்ச திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படலை. ஆனால் இந்த 10 அம்ச திட்டங்களையும் கிழித்து குப்பை தொட்டியில் போட்டதாக ட்ரம்ப் அவர்கள் சைடில் இருந்து வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து மிக முக்கியமான செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் அவர்கள் செய்தியை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நாட் ஃபேர், இது வந்து உண்மையான விஷயம் கிடையாது 10 அம்ச திட்டம் அப்படிங்கிறது. அதனால் நாங்கள் வந்து அதை கிழிச்சிட்டோம். மாறாக ட்ரம்ப் வந்து ஒரு 15 அம்ச திட்டத்தை கொடுத்துருக்காரு. அது தொடர்பான பேச்சுவார்த்தை மட்டும்தான் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் பேச போகிறாங்கன்னு சொல்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்னு எனக்கு புரியல. ஸோ 10 அம்ச திட்டம் ஈரானுடையது குப்பத்தொட்டிக்கு போயிடுச்சு. 15 அம்ச திட்டம் தொடர்பானது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த அம்ச திட்டங்களை மட்டும் வச்சு பேசுகிறாங்கன்னா அது ஒரு சமமான பேச்சுவார்த்தையாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமாபாத்தினுடைய பேச்சுவார்த்தைங்கிறது தோல்வியில் முடிவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். லெபனானில் மட்டும் இல்லாமல், அதாவது தொடர்ச்சியாக லெபனானை தவிர்த்துட்டு போர் நிறுத்தம் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏற்க போகிறது அல்ல அப்படின்னு ஈரானியர்கள் பெருந்திரளானோர் வெற்றி கொண்டாட்டத்திற்கு பிறகு, போரில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றி கொண்டாட்டத்திற்கு பிறகு லெபனான் வாழ்க அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தியும் ஹிஸ்புல்லா வாழ்க அப்படிங்கிறது தொடர்பான வார்த்தைகளை மையப்படுத்தியும் அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த காட்சிகள் வந்து இரவு நேரத்தில் வைரலாகுது. பெருந்திரளான மக்கள் கூட்டம் தேசிய கொடியோடு அங்கே பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறுது. லெபனானை மட்டும் எப்படி விட்டாங்க அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ஜேடி வான்ஸ் வந்து ஆர்பனுக்கு சப்போர்ட், எங்கன்னா ஹங்கேரியில் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப்பினுடைய அரசாங்கம் ஹங்கேரியில் ஆர்பனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக வந்து ட்ரம்ப் வந்து ஃபோன் காலில் அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்லலாம் பேசி ஜேடி வான்ஸ் வந்து அந்த ஃபோனை வந்து வெளியில் மக்களுக்கெல்லாம் காமிச்சார். இது ஒரு பக்கம் நடந்தது. அதாவது ஹங்கேரிக்கு ஆதரவாக சொல்லக்கூடிய விஷயம், ஹார்பனுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டனில் வராரு ஜேடி வான்ஸு ஃப்ளைட் ஏறுறதுக்காக. அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் மடக்கி கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, லெபனான் வந்து எங்களுடைய அந்த சீஸ் ஃபயர் டீல்லே இல்லை, ஆனால் மாறாக தப்பாக அதை புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். ஆனால் பாகிஸ்தான் அரசு வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த சீஸ் ஃபயர் டீலில் ஈரானும் லெபனானும் தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ லெபனான்லேயும் இங்கே அமைதி திரும்பணும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ பாகிஸ்தான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒரு மாதிரி இருக்குது, ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கக்கூடியது அப்படியே முழுக்க ஆப்போசிட்டாக இருக்குது. இதில் எது உண்மை? இதுக்கு இடப்பட்ட கேப்பில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. அவர் ஒரு இன்டர்வியூவும், அதாவது பேட்டியாகவே கொடுத்துருக்காரு. அவரே பேசி ஒரு வீடியோ வெளியிடுவார்ல, அது மாதிரி. அதில் அவர் சொல்கிறாரு, எங்களுடைய விரல் விசையின் மீது தான் உள்ளது, அதாவது நாங்கள் துப்பாக்கி மேலே தான் கையை வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அதாவது ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான், குண்டு வந்து போய் எதிரியே அட்டாக் பண்ணிடும், அதான் அதுக்கு அர்த்தம். என்ன சொல்கிறாரு, என்னுடைய கட்டளையின் கீழே நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இஸ்ரேல் தயாராகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி போர் நிறுத்தம் அப்படிங்கிறத ட்ரம்ப் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரே தவிர இஸ்ரேல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ எந்த நேரத்துலையும் நாங்கள் விரும்பக்கூடிய நேரத்தில் ஈரான் மீது போர் தொடுப்போம், லெபனான் மீது நாங்கள் போர் பண்ணுறதுங்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறாரு. யோ என்னையா பேசுகிற நீ அப்படின்னு தான் கேட்க தோணுது. இங்கிலாந்தினுடைய பிரதமர் ஸ்டாமர் கிட்ட பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்குறாங்க, ட்ரம்ப் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காராம்ல, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு. அவர் கோபமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது? என்னுடைய நாட்டின் மக்கள் மீது தான் எனக்கு அக்கறை இருக்குது. என்னுடைய மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் வேலை செய்ய முடியும், ட்ரம்ப்புக்காக நான் வேலை செய்ய முடியாதுன்னு தெளிவாக வந்து யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் வந்து பேசியிருக்கார். பட் இவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி இருக்குது. பட் இவர் செய்திருக்கக்கூடிய காரியம் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இந்த டியாகோ கார்ஜியா அப்படிங்கிற இடத்த வந்து முழுமையாக குத்தகைக்கு விட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு. அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அங்கே இருந்து ஜம்ப் பண்ணி 50,000க்கு மேற்பட்ட ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேரலாக மிடில் ஈஸ்ட் பக்கம் இப்போ ஜம்ப் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது தொடர்பான காட்சிகள், ட்ரோன்கள் மூவ் ஆகக்கூடிய காட்சி, பேராஷூட் மூவ் ஆகக்கூடிய காட்சி, அந்த பேராஷூட்டில் வந்து முழுக்க அமெரிக்க வீரர்கள் பறக்கக்கூடிய காட்சி, இது எல்லாமே ஹெலிகாப்டர்லேயும் மிகப்பெரிய அளவிலான விமானங்கள்லையும் அவங்க ட்ராவல் பண்ணி தரை வழி தாக்குதலுக்கு தயாராகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறுது.
ஸோ இது எல்லாமே அவங்க டியாகோ கார்ஜியாவை ரெடி பண்ணுறாங்க. டியாகோ கார்ஜியிலேருந்து மிடில் ஈஸ்டில் மிக முக்கியமான இடங்களுக்கு நகர்றாங்க. சென்காமினுடைய கடற்படை வீரர்கள் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறுது. சார் இதெல்லாம் அப்போ பொய்யா சார்? யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கண்ணியமிக்கவர், ரொம்ப சிறந்த அரசியல்வாதின்னு எல்லாருக்குமே தெரியும். அது யூகேயில் இருக்கக்கூடிய மக்கள் கூட உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா தொழிலாளர் கட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். அப்படிப்பட்டவர் முன்னுக்கு பின் முரணாக மக்களை ஏமாற்றக்கூடிய நிகழ்வுகளில் ஈடுபடுவது சரியான விஷயம் அல்ல. சவுதி அரேபியாவினுடைய உயிர் நாடியின் மீதே இப்போ அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்கங்கிற செய்தி. அதாவது முக்கியமாக கிழக்கு மேற்கு பெட்ரோலிய குழாயில் நீரேற்று நிலையம் ஒன்று இருக்குது. அந்த நீரேற்று நிலையம் மீது ஈரான் வந்து ஒரு ஆளில்லாத விமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. செங்கடலுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு போகக்கூடிய மிக முக்கியமான குழாயில் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தவிர்த்துட்டு செங்கடல் வழியாக இதுவரைக்கும் சவுதி அரேபியா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கிறது கட் ஆயிடுச்சு. அப்போ இனிமேல் சவுதி அரேபியா கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நம்பி தான் பயணப்பட முடியும் அப்படிங்கிற செய்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹார்மோஸை தவிர்த்துட்டு இனிமேல் சவுதி அரேபியாவில் இயங்க முடியாதுங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. இது சவுதி அரேபியாவுக்கான ஆப்பு தான். இரவாக இருந்தாலுன்னா பகலாக இருந்தாருன்னு உன்னை நான் அடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன், எப்போனாலும் அடிப்பேன். இந்த போர் நிறுத்தம் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. லெபனான் மீது நீ அட்டாக் பண்ணுறீங்கள, நான் உன் மேலே அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேலே இரவு நேரத்தில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஈரான். அப்போ போர் நிறுத்தம் அதெல்லாம் தூக்கி போடுங்க, வேறு ஏதாவது பேசுவோம் அப்படிங்கிற அளவிற்கு தான் ஈரான் செய்திருக்கக்கூடிய சம்பவம். முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஃபயர் வந்து இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கு. மத்திய இஸ்ரேலை நோக்கி, அதாவது சென்ட்ரல் ஆஃப் த சிட்டியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து இறங்கியிருக்கு. ஈரானுடைய இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத இஸ்ரேல் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகலை, அதெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த வண்டியை சர்வீஸுக்கு விடுவோம்ல அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா தானே அடுத்து போருக்கு தயாராக முடியும் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே பாவம் ஈரான் பூந்து உள்ள ஆட்டையை கலைச்சிட்டாங்க. சுயஸ் கால்வாய் பார்த்துருக்கீங்களா? அது தொடர்பான அரிய காட்சிகள் ஒன்று வெளியாயிருக்கு. செங்கடலோட மத்திய தரைக்கடலையும் கிழக்கு மேற்கோடையும் இணைப்பதற்கான எகிப்தியர்களுடைய கரங்களால் கட்டப்பட்ட அந்த சுயஸ் கால்வாய் ரொம்ப அழகான காட்சிகளாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. சேட்டலைட் இமேஜ் மாதிரி தெரியல, விமானங்கள் மூலியமாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. இந்த சுயஸ் கால்வாயும் அடுத்த கட்டமாக பேசுபொருளாக மாறும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உலகத்தினுடைய வர்த்தகத்திற்கு ரொம்ப அடிக்கோலிடக்கூடிய ஒரு விஷயங்கிறது இந்த சுயஸ் கால்வாய். இதன் மூலியமாக உலகத்தினுடைய 30% வணிகம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எகிப்தினுடைய உதவியால் தான். எகிப்தும் ஈரானும் டைப் பண்ணாங்க அப்படின்னா அந்த சுயஸ் கால்வாயை கூட எகிப்தால் க்ளோஸ் பண்ண முடியுங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிற சேனல் வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கானது, என் கையெழுத்து என் மக்களுக்கானதுங்கிற ஹேஷ்டாக்கோடு இயங்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக தொடர்ச்சியாக அந்த வழியில் தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கே புரியும். இன்னொரு புறம் சமத்துவம் சிக்னேச்சர் அப்படிங்கிற பேரில் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடான விஷயங்களையும் vlog தொடர்பான விடயங்களும், ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஊரும் பேரும் அதனுடைய வரலாறும் தொடர்பான விடயங்களும். வரலாறு தெரியாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களும் அதில் இடம்பெறும். மிக முக்கியமான அப்டேட்டு பிரசாத் சிக்னேச்சர்லையும், பேரலாக அதை விட முக்கியமான சில அப்டேட்டு சமத்துவம் சிக்னேச்சர்லையும் கொடுக்கலாங்கிறது தான் என்னுடைய ஐடியா. ஒரு எப்போவுமே வந்து யூடியூப் தளத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட இடையூறுகள் இருக்கும். பேரலாக நம்ம ஒரு துணையாக ஒரு சேனல் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நிறையா நண்பர்களும் உறவினர்களும், உறவுகள்லாம் என்ன, நீங்கள் தான் எனக்கு உறவினர்கள், வேறு யார் இருக்கா, ஸோ அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த சமத்துவம் சிக்னேச்சருங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் அந்த சேனலுக்கு தேவை. உங்களுடைய உறுதுணையான அந்த பார்வை தான் எனக்கான பெரிய ப்ளஸ். நிறையா பேர் எத்தனையோ நாடுகளில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள் உங்களுடைய பணி நேரத்துக்கு மத்தியில் அந்த ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி அந்த வீடியோக்களை பார்க்குறது எனக்கான பெரிய அவார்டாக நினைக்கிறேன். அது ஒரு அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான விருதுகள் இருக்குல்ல, ஏன் ஆஸ்கர் அவார்டை விட பெருசுன்னு நினச்சிக்கோங்களேன். மிக்க நன்றிங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்.
வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை. ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333